மகிமைப்படுவதாக. எங்கள் நாமக்கல் ஏஜி சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் சார்பாக பைபிள் எக்ஸ்போ 2024 இதை பார்க்கும்படியாக உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களுடைய சில்ட்ரன்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ், டீச்சர்ஸுடைய இன்வால்மெண்ட் இதில் பார்க்கும்போது மிக சிறப்பாக இருக்குது. ஆதி ஆகமத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை பற்றி ரொம்ப மிக நேர்த்தியாக எங்களுடைய பிள்ளைங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதை பாருங்கள், இதை லைக் பண்ணுங்கள். இதன் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த பைபிள் எக்ஸ்போவை நான் திறந்து வைக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. கடந்த சரித்திரம் பைபிள் எக்ஸ்போவா நடக்குது. ஆதாம் முதல் யோவான் வரை எவ்ரி ட்ரூத் ஹியர். ஆதாம் முதல் யோவான் வரை எவ்ரி ட்ரூத் ஹியர். லலலலா காலத்தை கடந்த சரித்திரம் பைபிள் எக்ஸ்போவா நடக்குது. கர்த்தருடைய மகத்துவமான படைப்புகளை பற்றி இப்போ எங்களோட பிள்ளைங்க சொல்ல போகிறாங்க. தேவன் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக படைத்தார். வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவென்னும் பெயரிட்டார். தேவன் ஆகாயவை உண்டு பண்ணி ஆகாயவைக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டு பண்ணினார். தேவன் ஆகாயவைக்கு வானம் என்று பெயரிட்டார். தேவன் 3ஆம் நாள் வெட்டாந்தரையை உண்டாக்கினார். வெட்டாந்தரைக்கு பூமியும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். புல், விதை, பூண்டு, கனிவிருஷங்களை முழுப்புக்கு கடுவது என்றார். தேவன் சூரியன், நட்சத்திரங்கள், சிடங்களை உண்டாக்கினார். நட்சத்திரம் சிறந்தார். பறவைகள், நீந்தும் ஜீவஜந்துக்கள், மச்சங்கள், மச்சங்கள், பட்சிகளை உண்டாக்கினார். சகல பட்சிகளையும் உண்டாக்கினார். 6ஆம் நாள் தேவன் காட்டு மிருகமும் நாட்டு மிருகமும் ஊரும் பிராணிகளையும் படைத்தார். தமது சாயலின்படி மனுஷனை சிருஷ்டித்தார். 4ஆம் மாதம் இந்த ஆபேல் காயினை பற்றி பேச போகிறாங்க. பைபிளில் மனித வரலாற்றிலேயே சொல்லப்பட்ட முதலாவது கொலை இதுதான். நான் தான் காயின். ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த முதல் மகன் நான் தான். என் சகோதரன் பெயர் ஆபேல். நான் தான் ஆபேல், உலகில் பிறந்த 2வது மனிதர். நான் முதல் மெய்ப்பன், நான் முதல் நீதிமான். கர்த்தருக்கு பலி கொடுக்கும்போது என் மந்தியிலிருந்து கொழுமையான ஒரு ஆட்டை நான் கொடுத்தேன். கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார். நான் நிலத்தின் கனிகளை கொடுத்தேன். கர்த்தர் என்னுடைய காணிக்கை மட்டும் அங்கீகரிக்கலை. எனக்கு மிக கோபம் உண்டாயிற்று. ஆபேலும் காயினும் வயல்வெளிக்கு போகிறாங்க. 2 பேரும் பேசுகிறாங்க. காயின் ஆபேலை கொலை செய்தல். காயின் 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 உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? நான் அறியேன். நான் என்ன அவனுக்கு காவலாளியா? நான் அறியேன். உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிடுகிறது. அவனுடைய ரத்தத்தை நீ சிந்தினபடியினால் நீ பூமியில் நிலைகற்று அலைகிறவனாக இருப்பாய். நீ பூமியில் எந்த பயிரிட்டாலும் உனக்கு பலனை கொடுக்காது. நீ பூமியில் சபிக்கப்பட்டவனாக இருப்பாய். என்னால் இந்த தண்டனையை ஏற்றுக்க முடியாது. உனக்கு ஒரு தப்புவிக்க ஒரு வழி செய்கிறேன். உன்னை யாரும் உன் மேலே கைப்பட முடியாது. உன்னை கொல்லுகிறவன் மேலே 7 பழி சுமரும்.
ஆனால் யார் என்னை பார்த்தாலும் என்னை கொன்று போட்டுருவாங்களே. யாவனும் உன்னை பார்த்து கொள்ளாதபடிக்கு உன்மேல ஒரு அடையாளத்தை போடுகிறேன். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நோர்த்து தேசத்துக்கு ஓடி போகிறேன். பிரைஸ் லார்ட். இப்போ எங்களோட ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா யாக்கோபும் ஏனியும். இப்போ பசங்க வந்து அதை என்னன்ட்டு உங்களுக்கு விளக்கி சொல்லுவாங்க, கேட்கலாம். நான் தான் பிதா. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் தெற்கையும் வடக்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துக்கெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வரப்பண்ணுவேன். நான் சொன்னதை உனக்கு செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. மெய்க்கவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறிந்திருந்தேன். இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. இது தேவனுடைய வீடு இல்லாமல் வேற இல்லை, இது வானத்தின் வாசல். இந்த ஸ்தலத்திற்கு பெத்தல் என்று பெயர்கிறேன். நான் தூணாக நிறுத்திருந்தால் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் என் தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். இந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது. இது தேவனுடைய வீடல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். இந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறேன். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். நாங்கள் வந்து இன்னைக்கு மோசேயின் பிறப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இவங்க வந்து பார்வோன் ராஜா, அவங்க தமக்கி, இவங்க பார்வோன் குமாரத்தி. நான் தான் பார்வோன் ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருதாடபடிக்கு அவர்களை ஒருத்தி பிறக்கும் ஆண் பிள்ளைகளை நதியில் போட கட்டளிட்டேன். நான் தான் மோசேயின் தமக்கை மிரியாம். நானும் என் தாயும் ஒரு நாணர் பெட்டை எடுத்து பிசுனும் கீழும் பூசி 3 மாதமான குழந்தையை நாணல் பெட்டிக்குள் வைத்து நதியோரமாய் அனுப்பினேன். நான் தான் பார்வோன் குமாரத்தி. நாணல் பெட்டியிலிருந்து எடுத்த குழந்தை வளர்ந்து பெரியவனான. ஜலத்திலிருந்து அவனை எடுத்தபடியால் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டேன். இந்த எரிகிற முச்செடியில் தான் தேவன் மோசேக்கு வெளிப்பட்டார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். மோசே கையிலுள்ள கோலை தரையில் போட சொன்னார். அது போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. அதன் வாளை பிடித்து கையில் எடுத்தபோது அது கோலாயிற்று. இந்த சீனியான் மலையில்தான் தேவன் மோசேக்கு 10 கட்டளையை கொடுத்தார். ஒரிஜினல் முச்செடி. நான் தான் மோசே. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்க கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். பார்வோனின் இருதயம் கடினப்பட்ட போது இதோ இந்த 10 வாதைகளால் எகிப்தியர் பாதிக்கப்பட்டனர். என் பெயர் ஆரோன். நான் மோசேவுடன் சகோதரன். நான் நன்றாக பேசுகிறவன். மோசேக்கு பதிலாக நான் ஜனங்களோடும் பார்வோனோடு பேசுவேன். நன்றி. முதலாம் வாதை கர்த்தருக்கு ஆராதனை செய்ய இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பவில்லை என்றால் மோசே தன் கையில் இருக்கிற கோலால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடித்தான். நதி ரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நாறி போயிற்று. இரண்டாம் வாதை எகிப்தின் எல்லைகள் முழுவதும் தவளைகளால் நிரம்பிற்று. வீடுகள், படுக்கை அறைகள், மாவு பிசைகிற தொட்டிகள் முழுவதும் தவளைகளால் நிரம்பிற்று. மூன்றாம் வாதை
கர்த்தருடைய வார்த்தைப்படி ஆரோன் தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது தேசத்து மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் புழுதி பேனாய் மாறி ஏறிற்று. 3ஆம் வாதை பிறகு வண்டுகள் எகிப்து தேசம் முழுவதும் நிரப்பிற்று. 5ஆம் வாதை மிருக ஜீவன்களுக்கு கொள்ள நோய் உண்டாகிற்று. எரிபந்தமான கொப்பளங்கள் மனுஷங்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும். 7ஆம் வாதை கர்த்தர் இடிமுட்களையும் கல்மலையும் அனுப்பினார். கல்மலையும் கல்மலையோட கலந்த அக்கினியும் மிக கொடிதாய் இருந்தது. வெளியிலுள்ள எல்லாவற்றையும் அழிந்து போட்டது. 8ஆம் வாதை தரை முழுவதும் தரை தெரியாத அளவுக்கு பூமி முழுவதும் வெட்டுக்கிளியால் நிரம்பிற்று. 9ஆம் வாதை காரில் உண்டாயிற்று. 10ஆம் வாதை தலைப்பிள்ளைகள் இறந்து போவார்கள். நான் தான் பார்வோன் 10 வாதைகளுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று அனுப்பிவிட்டேன். பிரைஸ்லாம் நாங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் பிரைமரி. இப்போ எங்கள் பிள்ளைங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தத்தில் ஆண்டவர் காடையும் மன்னாவும் கொடுத்தாரு. அதை பற்றி சொல்லுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களாகிய நாங்கள் சீன் வனாந்தரத்திற்கு வந்தோம். எகிப்திலே நாங்கள் இறைச்சியை சாப்பிட்டோம். அப்பொழுது நாங்கள் பாலைவனத்தில் சாகிறோம் என்று மோசேப்புக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தோம். கர்த்தர் எங்களின் முறுமுறுத்தலை கேட்டார். ஒரு நாள் காலையில் ஒரு வஸ்து கீழே விழுந்து கடந்தது. அது கொத்தமல்லி அளவும் வெண்மை நிறமாகவும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரம் போல் இருந்தது. அதற்கு நாங்கள் மன்னாம் என்று பெயரிட்டோம். இதுவே அந்த மன்னாம். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டோம். கர்த்தரே தேவன் என்று இப்பொழுது அறிந்து கொண்டோம். பிரைஸ் லார்ட். இது ஆசரிப்பு கூடாரம். இப்போ பிள்ளைங்க தியா வசனத்தை சொல்லுவா. பிரின்ஸ் ஆசரிப்பு கூடாரத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் எப்படி கூடாரத்துக்குள்ளே போனாங்க, இப்போ அதோடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை தம்பி சொல்லுவான், எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படி என்னுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அது செய்வீர்களாக. யாத்திராகமம் 25:8-9 வசனங்கள். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் பயணம் செய்யும் பொழுது தேவனை சந்திக்க ஒரு கூடாரத்தை ரெடி பண்ணாங்க. அது 3 முக்கிய விசேஷ பகுதிகளை கொண்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வெளி நீதிமன்றம். இதில் தண்ணி தொட்டியும் பலிபீடமும் இருந்துச்சு. மக்கள் தங்களோட கைகளை தண்ணி தொட்டியில் கழுவிட்டு பலிகளை செலுத்தினாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இப்போ ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு துதிபலி செலுத்துகிறோம். செகண்ட் புனித இடம். இது விளக்குத்தண்டு. விளக்குத்தண்டு பரிசுத்த ஸ்தலம். இது விளக்குத்தண்டு. விளக்குத்தண்டு ஏசப்பா நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்காருன்னு காமிக்குது. அப்பம் கொண்ட மேஜை. அப்பம் முன்ன நம்மளுக்கு ஆவிக்குரிய சாப்பாடாக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ஆவிக்குரிய சாப்பாடு பைபிள். இது தூபம். முன்ன கடவுளுக்கு தூபம் ஏற்றுனாங்க. இப்போ நம்ம தூபத்துக்கு பதிலாக நம்ம ஜெபம் பண்ணுறோம். இது மகா பரிசுத்த ஸ்தலம். இதில் பிரதான ஆசாரியர்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் போக முடியும். இது உடன்படிக்கை பெட்டி. இது தங்கத்தால் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்குள்ளே ஆரோனோட கோல், 10 கட்டளைகள், அப்பம், மன்னா ஜாடி. அதுக்கப்புறம் இது எப்பயுமே 2 தூதர்கள் பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 தூதர்களுக்கு நடுவில் தான் ஏசப்பா இறங்குவார். முன்ன பிரதான ஆசாரியர்கள் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போவாங்க. இப்போ நம்ம எப்போ வேணாலும் போகலாம். பிரைஸ் தி லார்ட்.
இப்போ வந்துட்டு யாகேல் கூடாரம் அப்படிங்கிற ஹெட்டிங்கை பற்றி சொல்ல போகிறாங்க. ஆண்டவர் வந்து ஒரு ராஜாவாக இருந்தாலும் ஒரு சாதாரண பெண்மணியை கொண்டு என்ன வேணாலும் சாதிப்பார், என்ன காரியம் வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் சொல்ல போகிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், சிசேராவுக்கு ஒரு பெண்ணின் கையில் தான் சாவு. தெபோராள் பாராக்கிடம் சொல்கிறாள், சிசேரா இஸ்ரவேல் மக்களை அடிமையாக வைத்திருக்கிறான், நீ போர் தொடங்கி போய் அவனை நீ சாகடி என்று சொல்கிறான். பாராக் அதற்கு, எனக்கு பயமாக இருக்குது, நீயும் என் கூட வா, நான் போகிறேன், இல்லைனா நான் போக மாட்டேன். தெபோராள் சொல்கிறார், நீ பயப்படாமல் போ. கர்த்தர் சொல்கிறார், சிசேராவுக்கு ஒரு பெண்ணின் கையில் தான் சாவு. பாராக் போர் தொடர்ந்து போவதை தெரிந்து கொண்டு சிசேரா ராஜாவும் போர் தொடர்ந்து போகிறார். அப்பொழுது சிசேரா ராஜா உயிருக்கு பயந்து குதிரையை விட்டு கீழே இறங்கி கால்நடையாக யாகேல் கூடாரத்துக்குள் போனார். யாகேல், வாங்க ராஜா, ரொம்ப களைப்பாக வந்திருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, ராஜா கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லும்போது யாகேல் வந்து, தண்ணி என்ன, பாலே குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு யாகேல் சொல்லுவாங்க. பால் கொடுத்தோடனே ராஜா குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா யாகேல் வந்து, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆணியும் ஒரு சுத்தியலும் எடுத்துகிட்டு வந்து ராஜா தலையில் அடித்து கொன்றுவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏசப்பா பெரிய பெரிய அதிகாரியை வச்சு எல்லாத்தையும் செய்வாங்கன்னு இல்லை, சின்ன பெண்மணியை வச்சு கூட எல்லாத்தையும் சாதிப்பாங்க. தேங்க்யூ. யோவாசின் குமாரனாகிய கிதியோன் பயப்பட்டு கொண்டிருக்க மீதியானியர் காலத்தில் எப்படி அவங்க தேசத்திலேருந்து ஆண்டவர் அவங்களுக்கு ரட்சிப்பை தரப்போகிறார், சமாதானத்தை அந்த தேசத்துக்கு தரப்போகிறார் என்பதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஆண்டவரே, கர்த்தர் என்னோடு இருந்தால் இவையெல்லாம் நேடுவானேன். கர்த்தர் என்னை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? இப்போதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கைகளில் ஒப்பு கொடுத்தாரே. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. கர்த்தர் இன்னைக்கு நாம் சமாதானத்தை தரப்போகிறார். கர்த்தர் நம் 300 பேரை கொண்டு ரட்சிப்பை தரப்போகிறார். எகோவா ஷாலோம், எகோவா ஷாலோம், எகோவா ஷாலோம். பாருங்கள் வீரர்களே, கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். கர்த்தரின் பட்டயமே கிதியோனின் பட்டயம், கர்த்தரின் பட்டயமே கிதியோனின் பட்டயம், கர்த்தரின் பட்டயமே கிதியோனின் கர்த்தரின் பட்டயமே கிதியோனின் பட்டயம், கர்த்தரின் பட்டயமே கிதியோனின் பட்டயம், கர்த்தரின் பட்டயமே கிதியோனின் பட்டயம். கர்த்தர் இந்த 300 பேரை கொண்டு நமக்கு ரட்சிப்பை நம் தேசத்துக்கு ரட்சிப்பை தரப்போகிறார். ஓ எகோவா ஷாலோம், எகோவா ஷாலோம். கர்த்தர் நம்மளுக்கு சமாதானத்தை தரப்போகிறார். நீரே எங்களை ஆளுகை செய்வராக. நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரரும் உங்களை ஆள மாட்டார்கள், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. தேவன் மாத்திரம்தான் உங்களை ஆளுகை செய்ய அதிகாரம் படைத்தவர். எகோவா ஷாலோம், எகோவா ஷாலோம், எகோவா ஷாலோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரூத்தை பற்றி செஞ்சுருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். என் பெயர் ரூத். நான் மோவாப் தேசத்திலிருந்து என்னுடைய மாமி நகோமியுடன் பெத்லகேமுக்கு வந்தேன். மாமியுடன் கர்த்தருக்கு உடன்படிக்கை, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலில் சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த எனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். என் கணவன் பேர் போவாஸ், என் குழந்தை பேர் ஓபேத். சாலமோனின் ஞானம். சாலமோன் வந்து 2 பெண்களுக்கு நியாயம் விசாரித்த பற்றி தான் கதை இது. உங்களோட வழக்கு என்ன? எனக்கு முதல் நாள் குழந்தை பிறந்தது, இவளுக்கு 3ஆம் நாள் குழந்தை பிறந்தது. நாங்கள் இருவரும் ஒரே வீட்டில் உள்ளோம். ஆனால் இவள் தூக்கத்தில் குழந்தை மேல் புரண்டு படுத்து குழந்தை இறந்தது.
உயிருள்ள குழந்தை என்னோடது. இல்லை ராஜா, இல்லை உயிரோடு இருக்கிற குழந்தை தான் என் குழந்தை. இல்லை ராஜா, இல்லை உயிரோடு இருக்கிற குழந்தை என்னோடது. இல்லை ராஜா, இல்லை உயிரோடு இருக்கிற குழந்தை என் குழந்தை. இங்கே வா, குழந்தைய எடுத்து ரெண்டாக வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடு. ஆமாம் ராஜா, ஆமாம், ஆளுக்கு பாதியாக வெட்டி கொடுத்துருங்க. வேண்டாம் ராஜா, வேண்டாம், குழந்தைய அவங்க கையிலே கொடுத்துருங்க. ஆனால் குழந்தை உயிரோடு இருந்தால் போதும். யார் குழந்தை உயிரோடு இருக்க சொன்னாங்களோ அவங்க தான் உண்மையான தாய். பிரைஸ் தி லார்ட். நாகமானை கொண்டு சீரியாவுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிட்டார். அதை விளக்க நாங்கள் இந்த எக்ஸ்போக்கு ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ. என் பேர் நாகமான். நான் சீரிய நாட்டு படை தளபதி. நான் இஸ்ரவேல் நாட்டில் இருக்க மக்களை எல்லாம் அடிமைப்படுத்தி எங்கள் நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு நாள் குஷ்டரோகம் வந்துடுச்சு. என்னைய யாருமே குணப்படுத்தலை. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. அந்த சின்ன பொண்ணு நீங்கள் எலிசா தாத்தாவை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரின்ட்டு நாகமான் குதிரையில் ஏறி தங்கம் வெள்ளி பொண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போனாராம். சரி, இந்த எலிசா தாத்தா வீட்டுக்கு வந்ததும் எலிசா தாத்தா பார்க்காம அவரோட வேலைக்காரனை விட்டு பார்க்க வச்சாராம். அடுத்தது அவங்க வேலைக்காரன் நீங்கள் போய் யோர்தான் ஆட்டுக்கரையில் போய் 7 டைம் முங்கி எழுந்திரிங்கன்னு சொன்னாராம். சரின்ட்டு நாகமானும் போனாராம். அப்படி போனதுக்கு அப்புறம் 1 2 3 4 5 என்னடா அது சரியாகவே இல்லைன்னு பார்க்குறாராம். சரி, தாத்தா 7 டைம் தானே முங்கி எழுந்திரிக்க சொன்னார். முங்கி எழுந்திரிச்சு பார்ப்போம். 7 என்னோட வாதிலாம் சரியாக போயிடுச்சு. தேவன் இஸ்ரவேல் தேவனாகி கர்த்தருக்கு நன்றி, தேங்க்யூ. நாகமான் படை தலைவன், இயேசுவின் வீரன். நாகமான் படை தலைவன், இயேசுவின் வீரன். எதிரி படையும் நடுங்கிடும் அவன், குஷ்டவியாதிக்காரன். அச்சச்சோ, பாவம் பரிதாபம். அடிமையான சின்னப்பன் சூப்பர் ஐடியா கொடுத்தாரு. சீரி பயணிகள் ஏறி யோர்தான் நதிக்கு சென்றாரு. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து எஸ்தர் ராஜாத்தி. அதில் வந்து பார்த்திங்கன்னா சூசான் அரண்மனையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு கேரக்டரும் அவங்க கேரக்டருக்குரிய டயலாகாக பேச போகிறாங்க. நான் அகஸ்வேர் ராஜா. நான் இந்து முதல் எத்தோப்பியா தேசம் வரை உள்ள 127 நாடுகளை அரசாண்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய ராஜ்ய மகிமையான ஐஸ்வர்யமும் மகிமையும் காண்பிக்கும் பொருட்டு 180 நாட்கள் விருந்து நடைபெற்றது. மகா ரூபவதியின் வஸ்தியின் சவுந்தத்தை காண்பிக்கும்படியால் அவளை அழைத்தேன். அவள் என் கட்டளையை கீழ்ப்படையவில்லை. அதனால் அவளை தள்ளிவிட்டு எஸ்தரை ராணியாக்கினேன். இந்த ஆமானை என் எல்லா பிரபுக்களுக்கும் மேலாக ஒத்தி வைத்தேன். எனக்கு ஒரு நாள் தூக்கம் வராத போதில் கால வர்த்தமானம் புத்தகத்தை படித்தேன். நான் ஒரு நாள் அரண்மனைக்குள் வரும்போது எனக்கு இருந்த ஆபத்திலிருந்து மொத்தகாய் என்னை காப்பாற்றினான். எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக மொத்தகாயை கனப்படுத்தினேன். நான் தான் எஸ்தர் ராஜாத்தி. நான் யூத குலத்தை சேர்ந்தவர். என் அண்ணன் மொர்தெகாயால் நான் வளர்க்கப்பட்டேன். என் வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ராணியாக முடிசூட்டப்பட்டேன். இந்த துஷ்ட ஆமோன் செய்த சதி திட்டத்தால் என் குலம் பேரழிவு வர இருந்தது. நானும் என் தாதிமார்களும் என் குலத்தார் யாவரும் 3 நாட்கள் உபவாசித்து ஜெபித்தோம். ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது. ராஜாவின் கட்டளைகளால் என் குலம் காக்கப்பட்டது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிருக்கும். என் பெயர் மொத்தகாய். நான் யூத குலத்தை சேர்ந்தவன். நான் அரண்மனை வாசலில் ஊழியக்காரனாக இருந்தேன். நாமானை நான் வணங்காததால் என்னையும் என் குலத்தையும் அழிக்க நினைத்தான். அது எனக்கு தெரிய வர நான் எஸ்தருக்கு அழைத்தேன். எஸ்தரின் ஆலோசனைப்படி நாங்கள் அனைவரும் ஜெபித்தோம். கர்த்தர் காரியத்தை மாறுவதால் முடிய பண்ணினார். ராஜா என்னை எல்லா பிரபுக்களுக்கும் மேலாக உயர்த்தினார்.
ஆமாங்க அந்த ஆமாம் நான் தாங்க. ராஜா என்னை எல்லா பிரபுக்கும் மேலே வைத்தான். நான் ஒரு நாள் அரண்மனைக்குள் செல்லும்போது இந்த மொர்தெகாய் என்னை வணங்காய நான் கண்டேன். இவன் யூத குலத்தை சேர்ந்தவன் என்று நான் அறிந்தேன். இவனையும் இவன் குலத்தையும் அழிக்க நினைத்தேன். கடைசியில் நானே அழிந்து விட்டேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ நாங்கள் யோபுவின் சரித்திரத்தை பற்றி எங்கள் பிள்ளைங்க சொல்ல போகிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபுவின் சரித்திரம் சொல்ல போகிறேன். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருந்தான். யோபு மிகப்பெரிய செல்வந்தர், ஆடு மாடுகளை வைத்திருந்தார். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து நின்றன. நீ எங்கிருந்து வந்தாய்? பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வந்தேன். என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகியிருக்கிறவனுமாகிய அவனைப் போல் இந்த பூமியில் ஒருவனும் இல்லை. யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ? நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுற. தேவனை தூசித்து ஜீவனை விடும். தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ? பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வசனங்களாலும் தண்டிக்கலாமோ? வழி தப்பினவன் மாயையை நம்மானாக நம்பினால் மாயையே அவன் பலனாகும். என் பெயர்தான் சோப்பாள். உம்முடைய வீம்பு வார்த்தைகளுக்கு மனுஷர் மௌனமாக இருக்கிறார்களோ அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என் பெயர் பில்தாள். தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ, சர்வவல்லவர் நீதியை புரட்டுவாரோ? உன்னுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நீங்கள் என் தாசனாகிய யோபு பேசினதைப் போல் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவர் சிறையை மாற்றி இரட்டை தன்னையாய் ஆசீர்வதித்தார். ஆமே. நன்றி, வணக்கம். பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்கிறது அக்கினி சூளை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நேபுகாத்நேச்சர் உள்ளே போட்டுருவாங்க. அதிலேருந்து ஏசப்பா அவங்கள விடுவிச்சு வெளியில் கொண்டு வருவார். அந்த ஸ்டோரி நம்ம இப்போ பார்க்கலாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, என்னோட கடவுளுக்கு நீங்கள் ஆராதனை செய்ய மாட்டீங்களா? நான் நிறுத்தி வச்சுக்கப்போன்னு சொல்லி நீங்கள் வணங்க மாட்டீங்களா? ஆராதனை செய்யாமல் போனால் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படுவீர்கள். ராஜாவாகி நேபுகாத்நேச்சரை இந்த காரியத்தை நோக்கி உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அக்னி சூளை ராஜாகிய உம்முடைய கை வைத்து விடுவிப்பார். விடுவிக்காமல் போலும் தேவர்கள் ஆராதனை செய்ய மாட்டோம். நீ நேர்த்த பொன்சொல்லையும் நாங்கள் வணங்க மாட்டோம். அக்கினி 7 மடங்கா சூடாகட்டும். பயப்படாதீர்கள், நான் தான் இயேசு. என்ன உள்ள 3 பேர் தானே போட்டோம், ஆனால் 4வது ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்க முகத்தை பார்க்க தேவதூதர் மாதிரியே இருக்கு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நீங்கள் வெளியே வாங்க. என்ன இவங்களை நெருப்பில் போட்டு ஒரு காயம், ஒரு கருகின வடை எதுவுமே வரல. இவங்க கடவுள் தான் உண்மையான கடவுள். கர்த்தரே உண்மையான கடவுள். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யோனாவோட கீழ்ப்படியாமை பற்றி பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. யோனாவின் அழைப்பும் கீழ்ப்படியாமையும். முன்னொரு காலத்தில் யோனா என்ற தீர்க்கதரிசி இருந்தார். அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவரும் பயந்தவருமாய் இருந்தார். ஒரு நாள் கர்த்தர் அவரை கூப்பிட்டு நினிவேயின் பட்டணத்திற்கு போ என்று சொன்னார். ஆனால் யோனாவோ நினிவைக்கு போக பயந்து தர்ஷீஸ்க்கு போகும் கப்பலில் ஏறினார். கடலில் கொந்தளிப்பு அதிகமானது. அதனால் கப்பலில் உள்ளவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது என்று கண்டுபிடிப்பதற்காக சீட்டு குலுக்கி போட்டனர். அதில் யோனாவின் பேர் வந்தது. யோனாவை தூக்கி கடலில் போட்டனர். கர்த்தர் ஒரு பெரிய மீன் கட்டளையிட்டு இருந்தார். மீனானது யோனாவை விழுங்கியது. ராப்பகல் 3 நாள் மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டு இருந்தார்.
மீனானது யோனாவை கரையில் கக்கியது. யோனா நினிவேக்கு போய் கர்த்தரை பற்றி பிரசங்கித்தார். நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவரும் பயந்தவருமாய் இருக்க வேண்டும். ஆமென். இவர் தான் யோனா. இவங்கெல்லாம் அவங்க கூட பயணம் செய்கிறவங்க. இவங்க தான் கப்பல் ஓட்டுறவங்க. கடலில் ரொம்ப கொந்தளிப்பு ஏற்பட்டதுனால அவங்களால கப்பல் ஓட்ட முடியல. யோனா தூங்கிட்டு இருக்காரு. அவங்க கூட பயணம் செய்கிறவங்கெல்லாம் அவங்கள எழுப்புறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சீட்டு குலுக்கி போடுறாங்க. அதுலேருந்து ஒருத்தவங்க ஒரு சீட்டை எடுக்கிறாங்க. அதில் யோனாவோட பேர் வருது. யோனாவை தூக்கி கடலில் போடுறாங்க. மீன் வந்து விழுங்கிடுது. இவங்க வந்து விண்ணப்பம் பண்ணாங்க. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நானும் என்னில் துதியின் சத்தத்தோடு வழியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். உடலை மீன் வந்து கரையில் கக்கிடுது. யோனாவும் நினிவேக்கு போய் கர்த்தரை பற்றி பிரசங்கித்தார். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பிகினர் ஸ்டூடெண்ட்ஸு பத்திமேயு குருடனை பற்றி வேதாகமத்திலிருந்து அந்த சம்பவத்தை நடித்து காட்டுவார்கள். நான் தான் திமேயுவின் குமாரன் பர்த்திமேயு. எனக்கு பார்வை தெரியாத குருடன். நான் இந்த எரியா பட்டணத்தில் தெருவோரமாக உட்காந்து பிச்சை கேட்டுட்டு இருந்தேனா, அப்போ ஏசப்பா வந்தாருன்னு எல்லாரும் சொன்னாங்களா. நான் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு மிரகம்னு கத்தி கூப்பிட்டேனா. அப்போ அமைதியேன்னு எல்லாரும் சொன்னாங்களா. அப்போ நான் இதை விட சத்தமாக இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு மிரகம்னு கத்தி கூப்பிட்டேனா. அப்போ ஏசப்பா திரும்பி பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாரா. உனக்கு நான் சந்தோஷமா போனேனா ஏசப்பா உனக்கு என்ன வேணும்ப்பா அப்படின்னு கேட்டார். ஏசப்பா எனக்கு பார்வை வேணும் ஏசப்பா அப்படின்னு சொன்னேன்னா, நான் வந்து ஏசப்பா விசுவாசம் பண்ணி ரட்சித்தது நீ போலாம் அப்படின்னு சொன்னாரா ஏசப்பா. அப்போ நான் எனக்கு பார்வை வந்துச்சு. என்னும் பாதையோரம் அமர்ந்தபடி பிச்சை கேட்டானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் லாசருவின் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்கிறோம். என் சகோதரன் லாசரு மரித்து விட்டான். இயேசு வரார். ஆண்டவரே, நீங்கள் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். லாசருவை எங்கே வைத்தீர்கள்? இவனை எவ்வளவாய் சிநேகித்தார். குருடனின் கண்ணை தெரிந்த இவர் இவனை உயிரோடு எழுப்பக்கூடாதா? கல்லை நவுத்துங்கள். ஆண்டவரே, 4 நாள் ஆனாரு. லாசருவே வெளியே வா. அவன்மேல் கல்லை அவுத்து விடுங்கள். லாசரு உயிர்த்தெழுந்தான். இயேசு செய்ததை கண்ட யூதர்களில் அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள். இது மரித்தோரின் உயிர்த்தெழுதலின் மாதிரியாக இந்த சம்பவம் நடந்தது. பிரைஸ் லார்ட். பேதுரு வந்து 3 முறை வந்து தேவனை மறுதளிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் கர்த்தர் தான் மெய்யான தெய்வன் உணர்ந்து அதுக்கப்புறம் அவர் ரொம்ப மனங்கசந்து அவர் வருத்தப்பட்டு தெய்வத்தை ஏற்றுக்கிறாரு. அதை பற்றி தான் எங்கள் பிள்ளைங்க இப்போ சொல்ல போகிறாங்க. பார்க்கலாமா? என் பெயர் பேதுரு.
நான் கர்த்தரை 3 முறை மறுதலிச்சிட்டேன். கர்த்தர் தான் மெய்யான தேவனும் உணர்ந்தேன். அதனால ஏசப்பாவை எடுத்துக்கிட்டேன். சீனியர் பிள்ளைங்க இயேசுவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை பற்றி சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜாக சொல்கிறாங்க, பாருங்கள். கெட்சமனை தோட்டம். ஏசப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சீசரிடம் வந்து நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏசப்பா வந்து கொஞ்சம் தூரம் போய் கெட்சமனை தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய வேர்வை வந்து ரத்தமாக மாறி பெரிய துளியாக கீழே விழுந்துச்சு. அதை வந்து இப்போ கட்டுற முடியுங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பிலாத்து வந்து ஏசப்பாவை நோக்கி நீ யூதருடைய ராஜாவான்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ சொல்கிறபடி தான் ஏசப்பா சொல்கிறாங்க. அதுக்கு பிலாத்தோட ஜனங்கள்லாம் சேர்ந்து இவர் சிலுவில் அறியும் சொல்கிறாங்க. பிலாத்து வந்து சிலுவில் அறிய ஒப்பு கொடுத்துட்டார். இது வந்து சிலுவை பாதை. ஏசப்பா வந்து சிவப்பான மேலங்கியை உடுத்தி ஏசப்பா வந்து முள்முடியை சுற்றி ஏசப்பாவை அடித்தாங்க. அப்புறம் துப்புனாங்க, மண்டிட்டு இஸ்ரவேலின் ராஜாவாக என்ன வணங்கினாங்க. அப்புறம் ஏசப்பா வந்து இருக்கும்போது பரியாச பெண்ணைகளை முடிச்சுட்டு ஏசப்பா வந்து சிலுவையை வந்து வெளியே வராங்க. ஏசப்பா அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் வந்து ஏசப்பாவை அழுந்து புலம்பி பின்னாடியே வராங்க. ஸ்திரீகளும் பின்னாடி வராங்க. அப்புறம் ஏசப்பா அவங்கள பார்த்து எனக்காக அழுவாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்ன சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா மலையில் ஏசப்பா வந்து பார்த்தோன்னா சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அரைஞ்ச பின்பு வந்து பார்த்தோன்னா ஏசப்பா சொன்னார், இவர்கள் இன்னதென்று அறிந்திருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு தேவன் சொன்னால் 3 வார்த்தைகள் என்ன வந்து பார்த்திங்கன்னா, இதோ உன் தாய் உன் மகன். அதுக்கப்புறமேட்டு நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அதுக்கப்புறம் பிதா கிட்ட சொல்கிறாரு, பிதாவே என் ஆவியை நான் ஒரு கையில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு வந்து அவங்க முடிச்சிட்டாங்க. நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். நீங்கள் அவரை அங்கே காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன். அலங்கார வாசல் பண்ணி காட்ட போகிறாங்க. என்ன கேட்க போறீங்க? பிச்சை போடுங்கம்மா. யோவான் பேதுரு, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஒன்றும் வெள்ளையும் என்னது இல்லை தருகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நீதிபதிகிட்ட தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்போ வந்து அவருக்கு வந்து கேட்குறாரு காவலர், நாங்கள் இந்த மாதிரி உங்களை மாதிரி நாங்கள் ஏற்றுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இயேசு நீங்கள் ஏற்றுக்கிட்டா நீங்கள் ஞானம் சொல்லணும். வேற என்ன இது வந்து ஃபஸ்ட்டு சபை எபேசு சபை. இந்த சபையில் வந்து இவர் வந்து தேவன் 7 குத்து விளக்கு மத்தியில் உலாவுவர். இது 7 நட்சத்திரங்களை வலது கையில் ஏந்தி கொண்டு இருப்பவர். அவரோட முடிகள் வந்து வெள்ளை பஞ்சு போல இருக்கும், சுருளாக இருக்கும். அவரோட கண்கள் அக்னி ஜாலியாக இருக்கும்.
அவருடைய பாதங்கள் உலக்கையில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சிகளைப் போல் இருக்கும். தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வலிமையை பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருக்கும். இப்படிப்பட்ட ஆண்டவர் எபேச சபை குறித்து கூறுகிறது என்னவென்றால், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தினால் நிலைப்பறையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு என்பதே. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறது என்றால், ஜெயம் கொள்கிறவனுக்கு பிரதேசியில் இருக்கும் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்றார். எங்கள் சபை வந்து 2வது சபை சிமிர்னா சபை. எங்கள் சபைக்கு கர்த்தர் சொல்கிறதாவது, முந்தினவரும் பிந்தினவரும் மறைத்திருந்தும் உயிரோடு எழுந்தார் என்று சொல்கிறார். அவர் வந்து நீங்கள் படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதீருங்கள். இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். ஆகிலும் நீங்கள் மரண பரியந்தம் வரை உண்மையாயிரு, அப்பொழுது இந்த ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருவேன் என்றார். எங்கள் சபை வந்து பெருகுமு சபை. இதில் வந்து என்ன, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையது. பெர்கமோ சபையின் குறைகள் விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரையை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதனையை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே மிக்காலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 2:14-15. மறைவான மன்னாவையும் வெண்ணிற குறிக்கல்லையும் நான் அவனுக்கு கொடுப்பேன். வெண்மையான குறிக்கல் என்பது எருசலேம் காலத்தில் வந்து போட்டி போடும்போது அதில் ஜெயிக்கிறவங்களோட ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து குறிக்கக்கூடியது வெண்ணிற குறிக்கல்னு சொல்லுவாங்க. இதோட வெண்ணிற குறிக்கலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏசப்பா கொடுக்குற வார்த்தை. இது வந்து மறைவான மன்னா அப்படின்னா வந்து ஏசப்பா சொல்கிற நல்ல வசனங்கள் குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இது வந்து தியத்திரா சபை. தியத்திரா சபையில் வந்து அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் வெண்கலம் போன்ற பாதங்களும் உடைய தேவகுமாரன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னோட கிரியைகளையும் உன்னோட ஊழியத்திலும் உன்னோட விசுவாசத்திலும் உன்னோட அன்பிலும் வந்து நீ முன்னாடி செய்த கிரியைகளிலும் பின்னாடி செய்கிற கிரியைகளையும் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த சபையோட குறை வந்து கள்ள உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட சபை. இதில் இருக்க ஊழியக்காரர்கள் வந்து வேசித்தனமும் விக்கிரகங்களுக்கு படைத்ததையும் சாப்பிட்டாங்க. அதை விட்டு மனம் திரும்ப கர்த்தர் அவங்களுக்கு ஒரு தவணை கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வந்து மனம் திரும்புறதுக்கு விருப்பம் இல்லாதவர்களாக இருந்தாங்க. அதனால் கர்த்தர் வந்து அவங்கள மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி அவங்க பிள்ளைகளையும் கொல்லுவேன்னு சொன்னாங்க. இந்த குறைகளை மேற்கொண்டவனுக்கு ஏசப்பா எப்படி தன்னோட பிதாவின் இடத்துலேருந்து எப்படி அதிகாரம் கிடச்சிச்சோ அதே மாதிரி வந்து யாரையெல்லாம் இந்த குறைகளெல்லாம் மேற்கொள்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஜாதியின் மேல் அதிகாரத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து விடிவெளி நட்சத்திரத்தையும் கொடுப்பேன். அவங்க வந்து ஜனங்களை வந்து ஆளுவாங்க. அப்புறமா அந்த ஜனங்கள் வந்து மண்பாண்டுகள் போல் அவங்க வந்து நொறுக்கப்படுவாங்க. பிரைஸ் லார்ட். இது வந்துட்டு சர்தை சபை. இதில் வந்துட்டு 7 நட்சத்திரங்கள் 7 ஆவிகளை உடைய தூதன் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உயிருள்ளவனாக இருந்தும் செத்தவனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் விழித்திருந்து சாக போகிறவர்களை சிறப்படுத்துங்க. அதுக்கப்புறமேட்டு ஆகையால் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்தையும் கை கொள்ளணும். அப்படி கை கொள்ளணும்னா உங்கள் மேலே திருடனை போல் வருவேன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து வெண்வஸ்திரத்தை வந்து அசுத்தப்படுத்தாததுனால அவங்க வந்து இது சர்தை சபையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பாத்திரவான்கள் ஆனபடியால் அவங்க வந்து இது என்னோடு கூட நடப்பார்கள்னு சொல்கிறாங்க. ஜெயங்கொள்கிறவன் வந்து எவனோ அவன் வந்து ஜீவ புஸ்தகத்து நாமத்தில் வந்து கிறுக்கி போடாமல் அவனுடைய நாமத்தை வந்து பிதாவின் முன்பாகவும் அவனுடைய தேவனுடைய தூதர் மூலமாக நாமத்தை அறிக்கையிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள், நம்ம சபை பிலதெல்பியா சபை. அங்கிள், பிலதெல்பியா சபையில் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு பரிசுத்தமுள்ளவராக வெளிப்படுறாரு, சத்தியமுள்ளவராக வெளிப்படுறாரு, தாவீதின் திறவுகோலுடையவராக வெளிப்படுறாரு.
அதுக்கப்புறம் ஒரு பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் வெளிப்படுறாரு. இந்த சபையை பற்றின நற்குணங்கள் வந்துட்டு தம்பி சொல்லுவாங்க. கர்த்தருடைய பாதையில் சிறந்த சபை அங்கிள். அப்புறமேல வந்து கொஞ்சம் பலன் இருந்தாலும் கர்த்தரை கண்டு கொடுத்துட்டாங்க. வசனத்தை பின்பற்றினால் திறந்த வாசல் முன்னாடி தெரியும். இந்த சபையை வசனத்தை பின்பற்றி திறந்த வாசல் வச்சிருக்கிறனால அங்கிள் வருகையில் வந்துட்டு இந்த சபையை தப்பித்து கொள்ளும்படி காப்பாற்றுவேன், அப்புறம் புதிய எருசலேமில் கொண்டு வந்து வச்சிருவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அங்கிள் இது வந்து லவோதிகேயா சபை அங்கிள். லவோதிகேயா சபையில் வந்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷர் வந்து குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருந்தால் அவரை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்கிறாங்க அங்கிள். அதுபோல் அதுக்கப்புறம் லவோதிகேயா சபைக்குள்ளார என்னென்ன இருக்குன்னா, கண்டிப்பாக லவோதிகேயா சபைக்குள்ளார அப்பம் திராட்சை ரசமும் பொன் வெள்ளி அதெல்லாம் இருக்குங்க அங்கிள். அப்புறம் வெண்வஸ்திரம் வச்சுருப்பாங்க அங்கிள். இதெல்லாம் லவோதிகேயா சபைக்குள்ளார இருக்குன்னு சொல்லியிருக்குது அங்கிள். அதுக்கப்புறமேட்டு நம்ம தேவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னை என்னோட அமர பண்ணுவேன் சிங்காசனத்தில்னு சொல்கிறார் அங்கிள். அதே மாதிரி சிங்காசனத்தில் தேவனோட அமர பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லவோதிகேயா சபையை பின்பற்றும் போது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ப்ரைஸ் லார்ட். நாங்கள் வந்து சண்டே கிளாஸ் ஃபஸ்ட் சர்வீஸ் காமன் கிளாஸ்லேருந்து நாங்கள் எடுத்திருக்கோம். எங்களுடைய டாபிக் வந்து இயேசுவின் வருகை. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னங்க எல்லா ஸ்டாரையும் பார்த்துட்டு டயர்டாக இருக்கீங்களா? இந்த முகப்பக்கம் என்ன நினச்சிட்டிங்களா? அது இல்லைங்க, இந்த தலைப்பை பாருங்கள், இயேசுவின் வருகை. 2 பேதுரு 3:4 என்னங்க சொல்லுது? அவர் வருவார் என்ற வாக்குத்தத்தம் நம்ம பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்னும் இந்த உலகம் இன்னும் அப்படியே தானங்க இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது இல்லைங்க. அதே அதிகாரத்தில் ஆனால் 10ஆம் வசனத்தை படித்து பார்த்தா என்னங்க சொல்லுது? 10ஆம் வசனம் அதில் வந்துட்டு அவர் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருவாராங்க. எப்படி தாங்க எக்கால சத்தம் கேட்கும்? அதுவும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ள காலுக்கு மட்டும்தாங்க இது கேட்கும். 1 தெசலோனிக்கே 4:16-17 என்ன திரும்ப சொல்லியிருக்குது? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் தேவ எக்காலத்தோடும் பிரதான தூது சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்க வராங்க. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எந்திரிப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோமாக. இவ்விதமா எப்பொழுதும் நம் கர்த்தர் கூட இருப்போமாங்க. இப்போ யார் நரகத்துக்கு போவாங்கன்னு நாங்கள் கிட்ட சொல்கிறோங்க. பயப்படுறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், விக்கிர ஆராதனைக்காரர்கள், சூனியக்காரர்கள், பொய்யர் அனைவரும் மிர்ண்டா மரணமாகி அக்கினியும் கந்தகமாய் எரிகிற கடலிலே பங்கடைவாருங்களாங்க. நரகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம், பரலோகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. வெளிப்படுத்திய விசேஷம் 21:4 இப்படி சொல்லுதுங்க. பரலோகத்துக்கு போக நாங்க ரெடி, நீங்க? For I am filled with the grace. Hala, 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 hala. H-A-L-A-L, hala, 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 hala. H-A-L-A-L, hala, 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 hala. H-A-L-A-L, hala, hala, hala.